ஷேய் ஏப்பா விஷ்ணு பேசுகிறேன். ஏப்பா வவ்வா ஏப்பா நேற்று நைட்டு நாங்கள் நின்று பார்த்தோம். என்னடா ரெண்டு கரேன்னு வருதுன்னு பார்த்தோம். என்னப்பா வவ்வாவா ஏப்பா இப்போ கணக்கு ஏப்பா எங்கள் அண்ணன் எதோ யார் யாருக்கு எந்த வாகனம் ஏப்பா எங்கே ரெண்டு பேத்துக்கு இன்னும் வாகனம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராப்பா? என்னப்பா கிடையாதா? அப்போ அண்ணனோட தான் இருக்கணும். சரியப்பா நீங்கள் உலகத்தை பார்த்து சுற்றி வாங்கப்பா. நாங்கள் சுற்றி பார்க்க முடியலை. சுற்றி பார்த்த நேரமெல்லாம் எங்களை மானிட பேர் ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டான், அகம்பாதம் பண்ணிட்டான். அந்தந்த கோயிலில் பூரா மணி அடித்து பூரா மந்திரத்தை ஓதி பூரா என்னென்ன அசிங்கத்தை தேய்க்கணுமோ தேய்ச்சி அசிங்கம் பண்ணிட்டான். இப்போ தான்ப்பா கைலாசத்தில் நிம்மதியாக இருக்கும். எங்களுக்கும் வீடு வாசல் உட்காரணும். என்னைக்கு எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் சரி கொடுப்பார். சந்தோஷம். ஏப்பா வவ்வா ரெண்டு பேரும் உட்காந்து போய்கொண்டே இருங்கப்பா. ஏப்பா ஏதாவது பதில் சொல்லப்பா. வவ்வா கொடுத்துருக்காரு, நீ என்னப்பா பதில் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க? சொல்லப்பா. ஐயா விஷ்ணு ஐயா சந்தோஷம். இந்த வாகனம் கொடுக்காம தான் நான் எங்கேயும் ரொம்ப ஸ்பீடாக அடிக்காமல் உட்காந்துருந்தேன். ஐயா விஷ்ணு ஐயா தமிழ்நாட்டில் இன்று 1ஆம் தேதி நீதிமானாக கொடுத்துருக்காரு ஐயா. அப்படியே காதில் என்ற கூப்பிட்டு சொல்லிட்டார். அங்கேருந்தே சொன்னார், லிங்கத்திலேருந்தே ஐயா சொன்னார் விஷ்ணு ஐயா. சரிப்பா எங்கள் அண்ணன் சொல்லி அப்படியாப்பா லிங்கத்தில் இருந்த நேற்று நைட்டே வந்துருச்சுன்னா அப்போ 7 செம்மமாக உனக்கு காத்திருந்துச்சோ? 7 செம்மம் அப்பா 8வது கணக்கில் முடித்து கணக்கில் உட்காந்து 8 நாட்டு சனீஸ்வரி. ஏப்பா வவ்வா பறக்கும்லப்பா. ஏப்பா செகண்டில் இங்கேருந்து சிங்கப்பூருக்குள்ள போயிடுவா ஒரு நொடியில். இங்கேருந்து செகண்டில் மகாராஷ்டிரா மும்பை போயிடுவா, கன்னியாகுமரி போயிடுவா. ஏப்பா செகண்டாக போயிடுவியாப்பா. வவ்வா பயங்கரமாக உட்காந்துருக்கப்பா உன் பக்கத்தில். ஏப்பா அதுக்கு சாப்பாடு நல்லபடியாக கூடப்பா. உனக்கு வாகனம் 2 பேருக்கும் கொடுத்துட்டாரு, ஆணும் பெண்ணும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போ வவ்வா வச்சு கணக்கு முடிப்பார். வவ்வா வச்சு ஆட்டி எடுத்து போடுவார். வவ்வானால் உலக நாடு ஆட்டி எடுத்து கந்தல் கோலம் ஆக்கி விட்டுருவார். இதானப்பா கணக்கு. சந்தோஷம். வவ்வா மூலியமாக போய்கொண்டே இருக்க. எப்பா முனியாண்டி அவங்க எல்லாம் 9 பேர் வந்து நிற்காங்க. என்னப்பா உனக்கு வாகனம் கொடுத்தோடனே அவங்க என்ன கேட்காங்க? ஐயோ என்ன சரி பார்ப்பார், எங்கள் அண்ணன் பார்ப்பார், ஈஸ்வரன் பார்ப்பார், பரமசிவன் பார்ப்பாரப்பா. கணக்கு ஒண்டிச்சு வராரு. நீதிமானாக உட்காந்துட்டாருப்பா. நீதிமான்கிட்ட முடியாது. அம்புட்டு பேரும் திரும்பி போடுவார். இந்த ஜென்மத்தில் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உழைக்கலாம் கூட பார்ப்பார். உழைக்கலன்னு சும்மா நான் இந்த வேலை பார்த்தேன் 2ஆம் நம்பர் பார்த்தேன்னா அவனை அதோட முடிச்சிடுவார் ஒருக்கப்பா. ரொம்ப மோசமாக இருக்காரப்பா. நீதிமான் கணக்கு வந்தாலே கணக்கு முடிக்க போகிறாரு, சோழி முடிக்க போகிறாரு. அரசியல்வாதி ஒன்றுக்கு அடிபட்டு உள்ளே எல்லாம் விளங்கு மாட்டுறது அளவுக்கு அவனுங்களாம் மாட்டி உள்ளே போயிடுவான். நீதிமான் முக்கால் சத்தியம்ப்பா. வவ்வா போயிட்டு வாப்பா. ஏப்பா 1ஆம் தேதி கணக்கு போட்டிருக்காரு நீதிமான். 1ஆம் தேதி இன்று நாள். சரி சந்தோஷமாக போயிட்டு வாங்க. 1ஆம் தேதி ஏப்பா விஷ்ணு சொல்லுதான்ப்பா. சென்னை மெட்ராஸில் கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டுவான். புரியுதா? போடாக கட்டியிருப்பான் பிறந்த நாள்னு சொல்லி. அந்த கணக்கை முடிச்சிட்டாரு நீதிமான் முடிச்சிட்டாருப்பா. நீ கொஞ்சம் இன்றைக்கி வவ்வால் போய் தமிழ்நாடு முழுவதும் இந்த பேரை முழிச்சு பார்த்து இந்த கணக்கை முடிச்சிருப்பா. தமிழ்நாட்டில் ஒருத்தன் பிறந்த நாள் கொண்டாடுவான், அவனுக்கு நாடி கட்டும், நெத்தியில் 1 ரூபாயும் நாற்காலி சேரும். கணக்கை வவ்வால போய் உட்காந்து கணக்கை நாளை குறிச்சிட்டு குடும்பத்தாரை குறிச்சிட்டு வந்துடுறப்பா. முக்கால் சத்தியம்பா.